இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். நம்ம நேற்று பார்த்துருந்தோம். யாக்கோபு தன்னோட தாய் சொல்ல கேட்டு நேற்று ஈசாக்குக்கு பதார்த்தங்களை சமைச்சு கொடுக்குறான். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? ஆதியாகமம் 27வது அதிகாரம் 21வது வசனம் முதல். சரிங்களா? அப்போது ஈசாக் யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக் கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமமுள்ளவைகளாய் இருந்தபடினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சை ரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்து வயல்வெளியின் வாசனையைப் போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்களும் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அதாவது பொய் சொல்லி ரெபேக்காலும் யாக்கோபும் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வரும்படி செய்கிறாங்க. தொட்டு பார்த்து குரல் யாக்கோபு தான் இருக்குது, ஆனால் உடம்பு பார்த்திங்கன்னா ஏசாவோடு தான் இருக்கே. நீ ஏசாதானா 2 டைம் கேட்குறாரு. அவன் போய் சொல்லி, நான் ஏசாதான் நான் மூத்த மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஈசாக்கு யாக்கோபு கொடுத்ததை சாப்பிட்டதுக்கப்புறம் திராட்சை ரசம் குடித்ததுக்கப்புறம் அவனை யாக்கோபு ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் பேரில் ஆசீர்வதிக்கிறார். சரிங்களா? இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.